ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முல்லைப்பூவும் கனகாமரையும் எப்படி மாற்றி மாற்றி கலந்து வச்சு கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சரிசமமாக கனகாமரையும் முல்லைப்பூவும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. பூ வந்துட்டு இந்த மாதிரி 2 பூவாக கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா 3 பூவாகவே எடுத்து வச்சுக்கலாம். மேலே 2 பூ கீழே 2 பூ எடுத்து வச்சுக்கிட்டேன். கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு நாட் போடுறது பாருங்கள். அவ்வளோதான். அடுத்த டைம் இன்னும் ஈஸியாக சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே 2 பூ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே 2 பூ எடுத்து வச்சுக்கோங்க. நூலை லைட்டாக இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கோங்க. நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை கொஞ்சம் கேப்பு விட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக அப்படியே கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 2 கன்னி வந்துட்டு முல்லைப்பூ வச்சுக்கலாம், 2 கன்னி கனகாமரம் வச்சுக்கலாம். கனகாமரம் வந்து நான் இன்றைக்கி 3 பூவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வைக்கும்போது முல்லைப்பூ ஹைட்டுக்கே நல்லா காம்பு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக 2 விரலை மடிச்சுட்டு மற்ற 2 விரலை கொஞ்சம் கேப்பு விட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு கண்ணி எடுத்து வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக சுற்றும் போது லைட்டாக நூலை இழுத்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு கண்ணிக்கு இடையில கேப் இருக்காது, நல்லா நெருக்கமாக கட்ட முடியும் பூவை. கனகாமரம் எடுத்து வைக்கும்போது முல்லைப்பூ ஹைட்டுக்கே எடுத்து வச்சுக்கோங்க. 2 கன்னி கனகாமரம், 2 கன்னி முல்லைப்பூ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டிக்கலாம். இதோட இடையில பாருங்கள், நம்ம க்ரீன் கலரில் மறிக்குழுந்து, மருவு, துளசி இந்த மாதிரி இடையில கலந்து வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். பன்னீர் இலை இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன இலை ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு கலந்து கட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது மாதிரி முல்லைப்பூக்கு பதிலாக நம்ம குண்டு மல்லி கூட வச்சு கலந்து கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 கன்னி கனகாமரம், 2 கன்னி முல்லைப்பூ வச்சுக்கிறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் 1 கன்னி கனகாமரம், 1 கன்னி முல்லைப்பூவே, 1 கன்னி வந்து மறிக்குழுந்து இந்த மாதிரி மாற்றி வச்சு கட்டிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கட்டி எடுக்கலாம். பூ கட்டுறதுலேயே இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கன்னி கட்டி காமிச்சு இல்லைங்களா ஸ்லோவாக, அதை வந்துட்டு அதே மெத்தடில் நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ தான் நீங்கள் புதுசாக பூ கட்டி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முல்லைப்பூ வந்து மொட்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ கட்டி பழகிக்கோங்க. கனகாமரம், மல்லிப்பூலெலாம் கட்டி பழகிறத விட முல்லைப்பூவில், ஜாதி பூவில் இந்த மாதிரி பூவில் நல்ல காம்பு நீளமாக இருக்கும், அந்த மாதிரி பூவில் கட்டி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டி பழகலாம். இதே மெத்தடில் நம்ம கால் கட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீளத்துக்கு கனகாமரம், கொஞ்சம் நீளத்துக்கு முல்லைப்பூ இந்த மாதிரி மாற்றி கோர்த்து எடுக்கிறதுனாலும் கோர்த்து எடுக்கலாம். கனகாமரம் எல்லாம் கோர்த்து எடுக்கும்போது ஊசி வந்து ரொம்ப சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா முல்லைப்பூவோட காம்பும் மெல்லிசாக இருக்கும், கனகாமரையோட காம்பும் மெல்லிசாக இருக்கும். அதனால் சின்ன ஊசியாக எடுத்து கோர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெடித்த பின்னாடி கட்டுறதை விட மொட்டாக இருக்கும்போது கட்டினோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்குது, நல்லா நெருக்கமாகவும் இருக்குது. அவ்வளோதான், கட்டி எடுத்தாச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக முல்லைப்பூவும் கனகாமரையும் வச்சு கலந்து கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.